Good morning. இன்னைக்கு 24th March Sunday இன்னைக்கு வந்து சந்தியா வந்து ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண போறா. அவளோட ரிசர்ச் ப்ராஜெக்ட் இதை வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண போறா. ஸோ அதனால் நாங்கள் அது வந்து பெங்களூரில் அதர் சைட் ஆஃப் த பெங்களூர், நாங்கள் இந்த சைடு இருக்கோம். நாங்கள் இந்த சைடு இருக்கோம். ஸோ இந்த ஈஸ்ட் சைடு, அது வந்து ஐ திங்க் சவுத் சைட் ஆகிட்டு சரியாக தெரியல. ஸோ அந்த இதுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி போகிறோம், அவளை கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு ஹோட்டல், என்ன ஹோட்டல்னு தெரியல, அவட்ட தான் கேட்குறோம். ஸோ அதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அது வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் அட் 10 o'clockன்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால் வீட்டில் இருந்து 8 o'clock கிளம்பி மெட்ரோ பிடிச்சி நாங்கள் அங்கே போகிறோம். மெட்ரோலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஹோட்டல். ஸோ நாங்கள் போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட். அவளுக்கு எப்பயுமே ஒரு எக்ஸாம் மாதிரி போகிறா, சம்திங் இதுனா அவளுக்கு வந்து குட் லக் வேணும். அவளுக்கு அந்த குட் லக்குக்கு வந்து ஷி ஆல்வேஸ் நீட்ஸ் அ புல்ஸை எக். ஸோ அவளுக்கு முதல்ல தோசையும் புல்ஸையும் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஆன் த வே ஐ வில் ஷோ யூ எவ்ரிதிங். ஓகே, அங்கே எல்லாம் ஆல் செட். இந்த வாட்சஸ் எல்லாம் ரிப்பேர். ஸோ அதனால் அந்த ஏரியாவில் வந்து வாட்ச் ரிப்பேருக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். பேட்ரி மாற்றுறது, ஆல் தீஸ் திங்ஸ். நம்ம அவங்க அந்த வேலையில் நம்ம இந்த வேலையை முடிச்சுக்கலாம்ல. தண்ணி பாட்டில் ரெடி, பேக் ரெடி, லீவ் நவ். ஸோ நாங்கள் காரில் கிளம்பி போனோம். எங்கள் வீட்டில் இருந்து மெட்ரோ வந்து ஒரு 15 to 20 minutes ஆகும். அந்த இதுக்கு நாங்கள் போய்கிட்ருக்கோம். ஆன் த வேல நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த ஆன் த வேல வந்து அன்றைக்கி காலையில் மார்னிங் டிராஃபிக்கே இல்லை. ஏன்னா 8 o'clock நாங்கள் 8:15க்கு நாங்கள் போய்கிட்ருக்கோம். ஸோ நோ டிராஃபிக் அட் ஆல். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் கழித்து பெங்களூரில் வந்து அந்த மாதிரி நாங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போனோம். இதெல்லாம் மெட்ரோ ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. இனி இதெல்லாம் வந்து இந்த பீக் ஹவர்ஸில் வந்தோம்னா இன்ச்சாக தான் நகண்டுட்ருக்கோம் டிராஃபிக். ஸோ இந்த மாதிரி இந்த பயப்னஹள்ளி ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன், அங்கே வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டு அங்கே காரை வந்து அங்கே பெய்ட் பார்க்கிங்கில் போட்டுட்டு நாங்கள் வந்து போய் டிக்கெட்டெல்லாம் எடுத்துட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி, ட்ரெயின் வந்து கீழே போய் தான் எடுக்கணும், மெட்ரோ ஸ்டேஷனில் போய் எடுக்கணும். ஸோ அதுக்கு நாங்கள் போனோம். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் ஒரு நல்ல வியூ எடுத்துடலான்னு, பயங்கர கூட்டம், செம்ம கூட்டம். நாங்கள் வந்து எனக்கு நிற்கிறதுக்கு தான் இடம் கிடச்சிது, எங்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கல. ஸோ ஓரளவுக்கு இது பண்ணி மேனேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு நாங்கள் போயிட்டோம். ஸ்டேஷனுக்கு போயிட்டு நாங்கள் வெளியே போனால் இந்த ஹோட்டலில் தான் அவங்களோட ப்ரெசன்டேஷன், அந்த கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருந்தது. மேலே செகண்ட் ஃப்ளோர்லேயே இதில் நடந்துட்டு இருந்தது. ஸோ நான் வந்து நடந்து வந்ததுனால அந்த ஏசியில் நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து தோசை ஆர்டர் பண்ணோம். கான்ஃபரன்ஸ்க்குள்ளே போயிட்டா அவளுக்கு வந்து லாஸ்ட் பேப்பர் அவளை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் ஊர் சுத்த போகிறோம். ஓகே, ஸோ நாங்கள் ஊர் சுற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னேன்ல. இது வந்து நாங்கள் திருப்பி அதே வந்த அந்த மெட்ரோலேருந்து அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடியே நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். இந்த தேட்டர் வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் தேட்டர்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப நாள் கழித்து நான் வந்து ஆட்டோவில் போனேன். ஆட்டோ ரைடு போனேன். ரொம்ப நாள் ஆச்சு நிஜமாவே. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து நான் ஆட்டோவில் போகிறேன், அதனால தான் நான் வீடியோவை எடுத்தேன் நான். ஸோ அதனால் இது ரொம்ப சில்லியாக இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, சரியா? இங்கே வந்து நாங்கள் எங்களோட ஷாப்பிங்லாம் இந்த மாதிரி தான் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து கிளாக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ கிளாக் வாங்கியாச்சு. அடுத்து பெட்டி கடைக்கு போனோம், அதுவும் வாங்கியாச்சு. எல்லாம் சுற்றி முடிச்சு டயர்டாயிடுச்சு, சாப்பிட போயாச்சு. ஸோ இது வந்து அரௌண்ட் 1 o'clock ஆயிடுச்சு. நான் நல்லா சூப் ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சூப் அண்ட் சாலட்ஸ். ஸோ அதனால் சூப்பும் சாலடும் ஆர்டர் பண்ணி இப்போ பாருங்கள், நான் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். என்னோடய டயட்டெல்லாம் மறந்து நான் இங்கே நல்லா சாப்பிட்டுட்ருக்கேன். கொஞ்சம் நான் வந்து எப்போயோ ஒரு நாள் சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன் நான் எப்பயுமே. எனக்கு ஃபுட் இஸ் ஒரு ஹாப்பி பிளேஸ் எனக்கு. ஸோ அதனால் இந்த கிரில் சிக்கன், ஐயோ செம்ம காரம். அதில் வேறு இந்த சாஸில் வேறு நான் தொட்டு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணேன்னா செம்ம காரம். பட் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பரோட்டாவோட சாப்பிட்டோம். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் 2 ஊர் சுத்த போகிறோம்னு சொன்னாங்க.
எல்லா கடையும் இந்த பக்கம் இந்த சைடு ஆஃப் த சிட்டி நாங்கள் வந்தது கிடையாது. ரொம்ப ரொம்ப வரணும் மெஜஸ்டிக் பக்கம். ஸோ எல்லாம் வாட்ச் ரிப்பேர் முடிஞ்சது. ரொம்ப நாளாக வந்து பெண்டிங் அந்த லைட்ஸ் வாங்க வேண்டியது, அது வாங்கி முடிச்சாச்சு. அண்ட் பெட்டி வாங்க வேண்டியது, பெட்டி வாங்கி முடிச்சாச்சு. அண்ட் சந்தியாவோட கான்வெகேஷனுக்கு வந்து அவங்க காலேஜில் வந்து வெண்பட்டு சாரி தான் கட்டாங்க. அவன் வந்து என்னையும் வெண்பட்டு சாரி வந்து கட்டினாங்க. என்கிட்ட இருக்குது தெரியும். என்னோடய ஃபஸ்ட்டு பட்டு சாரி வந்து வெண்பட்டு சாரி. ஆனால் வெரி ரொம்ப பழசாச்சுன்னு சொல்கிறது தான். நிறைய கரை இருக்குது, நிறைய தடவை ஊற்றிருக்கேன், நிறைய கரை இருக்குது. அதனால் சந்தியா சொன்னது வந்து இட்ஸ் சம் மைல் ஸ்டோன் எனக்கு அப்போ நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஷாப்பிங்கே முடிச்சாச்சு. அதனால் எல்லாம் இது பண்ணி ஃபுல்லாக முடிச்சு லஞ்சு சாப்பிட்டு நான் நினச்சேன் ஃபுல் டே அவளுக்கு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன். முடிஞ்சது என்னோடய ப்ரெசன்டேஷன். இன்னொரு 45 minutes முடிஞ்சிடும், கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிடும். அதனால் they come back to the place. சாப்பிட்டு டயர்டாக நல்லா சாப்பிட்டாச்சு. எல்லோரும் கேட்காதீங்க டயட்டில் இருக்கீங்க என்ன இப்படி சாப்பிட்றீங்க. ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஆக்சுவலி ஆஃப்டர் about 3 weeks கொஞ்சம் லிபரலாக சாப்பிட்ருக்கேன். எனக்கு அஃபோர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இனி அதுக்காக வந்துட்டு திருப்பி மெட்ரோ போச்சு வீட்டுக்கு போகணும். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து எங்கள் ஊர்லேயே, அதாவது நாங்கள் இருக்கிற சிட்டிலேயே வந்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி இருந்துட்டு வந்திருக்கேன் நான். இட்ஸ் நைஸ், இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போதைக்கு இந்த இதை முடிச்சிடலாம். நாங்கள் வந்து மெட்ரோ படிச்சு வீட்டுக்கு திரும்பி போகும்போது இந்த மெட்ரோ வந்து ரொம்ப கூட்டம். மார்னிங் வரும்போது பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். இப்போயும் கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க என்னோடய சண்டே விலாக் பார்த்தீங்களா? கொஞ்சம் மொக்கையாக தானே இருந்தது, எனக்கு தெரியும். அதெல்லாம் பரவாயில்ல, சொல்லலாம், தப்பு கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு விலாக், அதுவும் ரோட்லலாம் போய் ஆட்டோலலாம் வச்சு எடுத்து, எனக்கு கொஞ்சம் வந்து ஐயோ என்னம்மா வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுடுவாங்களோன்னு ஒரு டென்ஷனாகவே தான் நான் எடுத்தேன் நான். பட் எனக்கு வந்த வரைக்கும் எனக்கு ஓகேயாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் போரிங் பீப்புள். இந்த மாதிரி ஷாப்பிங் தான் போவோம். வீட்டுக்கு என்ன தேவையோ அதான் நான் வாங்கணும், வேறு சும்மா போகணுமேன்றதுக்காக நான் எதுவுமே போய் வாங்க முடியாது. ஸோ எனக்கு வந்து டிஜிட்டல் கிளாக் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் டிஜிட்டல் கிளாக் வாங்குறதுக்கு கடைக்கு போனோம். அது வந்து கரெக்டாக வாட்ச் ரிப்பேர் கடைக்கு போனதுனால பக்கத்தில் அது இருந்ததுனால நான் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி பெட்டியும் ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருந்தது, அதனால அது வாங்கியாச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இது மாதிரி வந்து நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்கன்னா தான் நான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கே வந்து இப்படி பாருங்கள், கையில் வந்து கேமராவை வச்சுக்கிட்டே இப்படியே வந்து என்னை பிடிச்சிட்டு போகிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இட் வாஸ் ஃபன். அண்ட் அது வந்து மெஜஸ்டிக் சைடு பெங்களூர் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாங்கள் அடிக்கடி போக மாட்டோம். அப்படிங்கிறதுனால எனக்கு நிறைய இது வந்து யூஸ்வலாக சண்டேஸ் வந்து அந்த பக்கம் நிறைய க்ளோஸ்டாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாருமே ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க கடையெல்லாம். ஸோ அதனால் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அதுவும் நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும் சுற்றணும் பார்த்தீங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சந்தியா இல்லாமல், சந்தியா ஒரு போரு. இந்த மாதிரி ஊர் சுற்றுறதுலாம் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் நாங்கள் நல்லா ரோட்டில் நின்று கரும்பு ஜூஸ் சாப்பிட்டோம், எல்லாம் பண்ணோம் நாங்கள். ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும், அப்போ தான் நான் இது மாதிரி இன்னும் வேறு ஏதாவது வ்ளாக் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.